வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இரண்டாவது மேளகர்த்தா ராகமான ரத்னாங்கி, அந்த ராகத்தினுடைய ஜன்யம் ரேவதி அப்படிங்கிற ராகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ரேவதி ராகத்தின் சுரங்கள் சாரி மா பா நீ சா. முதல் 18 ராகங்களில் சக்கரவாகம் அப்படிங்கிற ராகத்துலேயும் இதே சுரங்கள் வரும். ஆனால் அதில் ஏன் ரேவதி ராகத்தை சேர்த்தாம இந்த கனகாங்கி, முதல் ராகமான கனகாங்கிக்கு அடுத்த ரத்னாங்கி ராகத்தில் இருந்து ஜன்யமாக இந்த ரேவதி ராகத்தை ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 13வது ராகமான காயகப்பிரியா, 8வது ராகமான அனுமத்தோடி, இதுலேயும் இதே சா ரே மா பா நீ சா. இந்த சுரங்கள் அந்த ராகத்துலேயும் அடங்கியிருக்கு. ஆனால் ஏன் அதில் இந்த ரேவதி ராகத்தை எடுக்காமல் இரண்டாவது ராகமான ரத்னாங்கியில் இந்த ராகத்தை ஏன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். எந்த ஒரு ராகத்தை வாசிக்கும் பொழுதும் இப்போ இந்த காவை வாசிச்சுட்டு இந்த ரீயை வாசித்து சா வாசிக்கும்போது ஒரு ஒளி இந்த மாதிரி வரும். அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அளவு அதே இந்த காலிருந்து வரும்போது இந்த ரீனுடைய சவுண்டு இந்த காலிருந்து போகிறதுக்கும் இந்த காலிருந்து போகிறதுக்கும் ஒரு மைல்டான வித்தியாசம் இருக்கும். அதை உன்னிப்பாக கவனித்தா தான் தெரியும். அது பண்டைய காலம் தொட்டு அதை மிக நுட்பமாக அதை கவனித்து வழங்கியிருக்காங்க. அதனால் இந்த ரத்னாங்கி ராகத்தை பொறுத்த வரைக்கும் கா அப்படிங்கிறது இந்த டி நோட்டு தான் கா. இந்த ரேவதி ராகத்தில் திருப்பி வரும்பொழுது இந்த டீனுடைய அந்த ஒளியை வீணையில் தான் மேக்சிமம் ராகங்களை பிரித்தாங்க முன்காலத்தில். அதனால் இந்த மால் இருந்து இந்த 3 நோட்டை தாண்டி வரும்போது கடைசி நோட்டான இந்த நோட்டிலேருந்து டச் ஆகி தான் இந்த ரீக்கு வரும். அதனால தான் இந்த ராகத்தினுடைய அந்த நுட்பமான ஒளி நமக்கு அந்த சோகரசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காவை யூஸ் பண்ணால் அது வேறு விதமாக போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த இரண்டாவது ராகத்தினுடைய ஜன்யமாக தான் இந்த ரேவதி ராகம் படைக்கப்பட்டிருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். திரும்ப ஒரு தடவை சுரங்களை பார்ப்போம். இதை கானு தான் சொல்லணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி கமா பனி சா சானி பமா கரி சா. இதுதான் ரிஷபம் அப்படிங்கிறது சி மேஜர் ஸ்கேலில் நம்ம சொல்கிறோம். வெஸ்டர்னில் இதை டிங்கிறாங்க. இது தன்னுடைய நிலையிலிருந்து அரை நோட்டு குறைவாக ஒழிக்கும் பொழுது இந்த ரீ வருது. அப்போ குறைவாக ஒழிக்கக்கூடிய இந்த நோட்டு ஏன் அதிகமாக ஒழிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும். அப்போ தானாக இன்னொரு ரீ வந்துடும். தன்னை விட குறைந்து ஒழிக்கக்கூடிய ஒரு 1வது ரீ, இது 2வது ரீயாக வச்சுருக்காங்க. தன்னை விட அரை மடங்கு அதிகமாக ஒழிக்கக்கூடிய இது 3வது ரீ. அப்படித்தான் இந்த கா. அப்போ தன்னை விட அரை மடங்கு அதிகமாக ஒழிக்கக்கூடியது இந்த கா ஈ நோட்டு, அதாவது அந்தர காந்தாரம், சாதாரண காந்தாரம். இதிலிருந்து அரை நோட்டு குறைவாக ஒழிக்கக்கூடியது இந்த கா. இது சுத்த காந்தாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், மறுபடி பார்க்கலாம். நல்லா இளம் தலைமுறை அதை தவறாக வழி நடத்தக்கூடாது. தவறாக சொல்லி கொடுத்துட்டு அதை அவங்க அப்படியே பழகிடுவாங்க. அப்படி பழகினவங்க தான் இது மண்டையிலேயே ஏறாமல் சில தவறான வீடியோக்களையெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மிகவும் தவறுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இது ஏன் 3 நோட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நல்லா விளங்கிக்குங்க. தன்னை விட அப்போ சி நோட்டு ஏன் அரை மடங்கு கூடுது, ஏன் குறையல அப்படின்னா இந்த இடத்துல பிரிக்க முடியல ஃப்ரீக்வன்சியை. இதிலேருந்து ஒரு நோட்டு தான் பிரிக்க முடியுது சியிலிருந்து.
ஒரு அரை நோட்டாக பிரிக்க முடியாத காரணத்தினால தான் அதுக்கு ஃப்ளாட் நோட் இல்லை. அதே மாதிரி பிக்கு வந்து ஷார்ப் நோட் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். 2வது மேலகர்த்தா ராகமான ரத்னாங்கியில் வந்து அதிகமாக பாடல்கள் இல்லாட்டியும் இந்த ரேவதி ராகத்தில் பல பாடல்கள், திரைப்பட பாடல்கள் முதற்கொண்டு இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.